வணக்கம். நான் இன்னைக்கு வந்து பீட்ரூட்டோட சட்னி பண்ண போகிறேன். எல்லோரும் கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, எல்லா சட்னியும் பண்ணியிருப்பேன். நான் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டோட சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை விட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது ரெண்டு லேசாக வறுத்துக்கிறேன். நான் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வதங்கியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, இது பேர் மிளகா வத்தல், கருவேப்பிலை போடுறேன். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை அது போடுறேன். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னென்ன பீட்ரூட்டை வந்து வதக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட போடுறேன். அதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும் லாஸ்ட்டில். ஏன்னா பீட்ரூட் அப்படியே வதக்கிட்டேன், அதனால 2 தடவை வதக்கினா போடுவோம். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நான் வந்து தேங்காய் போட்டேன். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடுறேன். ரொம்பவும் போட வேண்டாம், கொஞ்சமாக போட்ட அப்புறம் உப்பு கரைச்சி போயிடும். அதனால் கொஞ்சமாக போட்ட அப்புறம் இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஆறு எடுத்து இதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போடுறேன். மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். எல்லாம் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் மாற்றுறேன்னா, இதை வந்து லாஸ்ட்டில் வந்து இதுக்கு வந்து நான் தாளித்து கொட்டணும். ஒரு கடாயில் வந்து எண்ணெயில் கடுகு போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு ஆயிடுத்து. கடுகு வெடிச்சாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வந்து பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். டாட்டா, பாய் பாய்.